வெல்கம் டு ஹாரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் பார்த்தீங்கன்னா சூரியகாரி. இன்னைக்கு நைட்டு 11 ஆயிருச்சு. இப்போதான் விளையாட போற, கொஞ்சம் த்ரில்லரா தான் இருக்கும். ஆமா மக்களே, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால் ஸ்கேப் பண்ணி முடிச்சோம். அப்புறம் வேன் ஸ்கேப் வந்து பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா எபிக் ஸ்கேப் தான் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 6 மாஸ்க் பீஸ் வேணும். பாத்தீங்கன்னா நம்ம 6 மாஸ்க் பீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒவ்வொன்றையும் ஓவர் பண்ண போறோம். 6 பார்ட் ஃபர்ஸ்ட் எபிக் ஸ்கேப் தான் ரொம்ப லென்த்தா போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 6 பார்ட்டா போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பார்ட்ல ஒரு மாஸ்க் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ எந்த மாஸ்க் எடுக்க லெவல் ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் லிட் ஓப்பன் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணுவோம். டோர் ஓப்பன் ஆயிரும். சத்தம் சூனிகாரி விளையாடுறோம். ஆனா சூனிகாரி வந்து துரத்தாத மாதிரி தான் விளையாண்டுருக்கோம். பாத்தீங்கன்னா கட்டையை போட்டு மூடிடுங்க, இன்னும் சூனிகாரி வந்துருவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரெயில் மணி ஒன்று இருக்கும், வச்சிருவாங்க இங்கே கரெக்டா இது மாதிரி நின்று. கிரெயில் மாதிரி இல்ல, கிரெயில் தான். கரெக்டா ஒரு இது மாதிரி இருக்கும், மேல ஏறி நின்று கரெக்டா வந்துடும். டிவில ஒரு பசில் வரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பசில் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வட்டம் காமிக்கும். அப்புறம் சுத்து ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் டிராயருக்குள்ள வந்து ஏதோ வரும். அதுக்கு மாதிரி என்ன பசில் வரும், என்ன பசில் சொல்லுவாங்க. என்ன பஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி சிமெட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அலையிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் நமக்கு எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன்ஸ் 3 ஸ்டோன் வேணும். அது எங்கிறத பார்ப்போம். டீ கொடுத்துருக்காங்க. டீ ரொம்ப முக்கியம், தொலைச்சிடாதீங்க. என்ன சொல்லு, 3 ஸ்டோன், சன் ஸ்டோன், அப்புறம் எர்த் ஸ்டோன் மக்கள். இந்த 3 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் அப்பப்போ கேம் பார்க்கறனால எனக்கு தெரியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயமான பசில் ஒன்று. ஐயா சுனிகாரி அவ துரத்த மாட்டாளே. அவ கொளுத்தி உள்ளையா இந்த வட்டம் ஃப்ரெண்ட்ஸ்? அவர் கொளுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கட்டி எடுத்து கொளுத்தி கொடுத்துடலாம். நமக்கு அது போய் டைம் இல்லை, நம்ம அடுத்த பாட்டில் பண்ணுவோம். அடுத்த பாட்டில் கண்டிப்பா சூனிகாரி கொளுத்தி விடுறோம். அவ கத்துறத நம்ம கேட்குறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உன்னோட கேட்கணும் நினைச்சேன். இந்த வீடியோ விளையாண்டு போல கேம், அதுல இருக்கிற வாய்ஸ் எடுத்து உள்ளையா நீ? எந்த வாய்ஸ்? அதுல இருக்குதுல வாய்ஸ், இவா கத்துற மாதிரி சவுண்ட் வர மாதிரி எடுத்து. ஆமா, அதெல்லாம் எடுத்து உள்ளையா? எடுத்து விடாச்சு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ண. நீங்க யூடியூப்ல போட போறீங்கன்னா எடிட் ஆப்ஷன்ல எடிட் ஆப் வச்சிருப்பீங்க. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஐயோ ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கரண்ட் சப்ளை கொடுக்கணும், கொடுத்துருவோம். மியூசிக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க போய் பேசுனீங்க கேட்க. க்ரோபால் பாத்தீங்கன்னா கேப்கட் ஆப் தான் யூஸ் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணுங்க கேப்கட் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, அது பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். கேப்கட் தான் இத சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காத்து ஏஐ வாய்ஸ்க்காக அந்த ஒரு லூஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத நம்ம என்ன அதை பார்ப்போம். நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஐஸ்கிரீம் பார்ட்ஸ்ல பார்க்காம இருந்தா மறக்காம அதுல இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க. அதுல நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹரி வந்து மினிமில்ஸ் கலாய்க்க, மினிமில்ஸை நம்ம கலாய்க்க, ஐஸ்கிரீம் மண்டையனை போட்டு தள்ள, ஐஸ்கிரீம் மண்டைய நம்மளை போட்டு அதாவது நம்மளை போட்டு தள்ளது இல்ல, அதாவது போலீஸ் அப்புறம் முதல்ல கிட்ட எல்லாம் அடி வாங்கினது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கு. கிட்ட அடி வாங்கினது கூட இல்ல, சூனிகாரி பறக்க விட்டோம் பாத்தீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பறக்க விட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காம மறக்காம பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கற மறக்காம லைக் பண்ணிட்டு வந்து இதுல பறக்க விடாம அதுல பறக்க விட்டான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நீங்க பாத்தீங்க. இதே மாதிரி ஒல்லி குச்சியா தான் இருப்பா அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், சட்டத்திலே காணும் சொல்லலாம் நினைச்சேன். சொல்ல கூட வரல, டாக்டர் வந்துட்டா இவெல்லாம். சூனிகாரி ஆமா, கல்லறையில ஏதோ தோண்ட சொல்லுவாங்களா? டைம் பாத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பசிலா கல்லறைய தோண்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க கூட நம்பர் 1245 போட்டுருக்கு. பாத்தீங்கன்னா கிளாக்ல போய் 1245 கரெக்டா செக் பண்ணோம். செக் பண்ணா கிளாக்ல இருக்கிற ஒரு லாக் ஓபன் ஆகும். அதுக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டோன் கிடைச்சிரும். ஈஸியான ஒரு ஸ்டோன்னா 3 ஸ்டோன் எடுத்துடலாம். அப்போ எர்த் ஸ்டோன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், சன் ஸ்டோன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 3 ஸ்டோன் ரொம்ப ஈஸியானது. சாய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து அங்கேயே போட்டுடலாம். நமக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்ல 2 மாஸ்க் பீஸ் எடுத்துருவோன்னு. அதுக்கப்புறம் யோசிச்சு 3 பார்ட்டா போட்டுடலாம்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் தான் ஒன்றுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய பசில்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். 6 பசில் சால்வ் பண்ணணும் கண்டிப்பா. அதனால 3 பார்ட்டா போட முடியாதுன்றதுனால நம்ம வந்து ஒன்னா போடுவோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சேஃப்டி அங்கே போட்டுருவோம். சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஸ்டோன் டோர் ஓப்பன், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு குட்டியா. டைம் பார்த்துக்கணும் 12:45 ஃப்ரெண்ட்ஸ். அந்த தடவைனா பாப்பேன் டக்குனு மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோருக்குள்ள 3 ஸ்டோன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா உள்ள என்னது, இந்த சூனிகாரி வீட்டுக்குள்ள 3 பேர் சுத்துறோம். இந்த சூனிகாரிக்கு கண்ணே தெரியல, ஏன்னா நம்ம கோஸ்ட் மால்ல இருக்கோம். அப்படிதானே? நாம 3 பேர் இருக்கோம். ஆமா, நீ நானு சட்டி 3 பேரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சிவா வேற ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே பாத்தீங்கன்னா டோர்ல இன்னொரு லாக்கர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாக்கர்ல பாத்தீங்கன்னா சாவி போட்டோம்னா மார்க்ஸ் பீஸ் கிடைச்சிடும். அதனால அந்த கீ பாத்தீங்கன்னா தேவை நமக்கு. நம்ம சட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடுற மூக்கு. மூன்ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ் சன்ஸ்டோன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூன்ஸ்டோன் எல்லாம் எடுக்கலடா சட்டி. அதுக்கு பதிலா மூஞ்சில சாடி எண்ணி போடலாம். இவாவா நீ மூணு கொண்டார வாயை சரியா சட்டி. கரெக்டா கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் கிளிக் பண்ணா ஓபன் ஆயிரும். டேய் 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 நீ ஒருக்க மூடுறா வாயை. இங்க பாரு சட்டி நீ ஒருத்தர வாயை மூடிரு இல்ல ஜட்டி இல்லாம ஆக்கி விட்டுருவேன் பாரு. மூன்ஸ்டோன் கிரேவா ஒயிட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கு. சரி ஏதோ கலர் நம்ம போய் போட்டு அடுத்து ஸ்டோன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து சொல்லிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்ஸ் சொல்லிடலாம். எடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க கலரை பாத்தீங்கன்னா தோணணும். தோண்டி உள்ள இருக்க பாக்ஸ். சட்டிக்கு நான் ஒரு சூப்பரான பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாடவா? பைத்தியம் பைத்தியம் எப்படி இருக்குன்னு பாரு. காப்பால சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியம் பைத்தியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கலரை பாத்தீங்க ஏதோ கலரை தோணணும். தோண்டி உள்ள இருக்கிற பாக்ஸ் தரணும்னா ஏதாவது சட்டி எடி பாருவா தெரியுமா? பைத்தியம் பைத்தியம்னு பாருவா. அதனாலதான் அவளுக்கு நான் பைத்தியம் பைத்தியம்னு உள்ள இருக்கிற ஏதாவது பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷங்கள அது மம்மி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. மம்மியா? அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. டம்மியா போறடா நம்ம. மம்மி கிட்ட போயிட்டு நம்ம டம்மியா இருக்கல. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எல்லா ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க மைக்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மூணு ஸ்டோன் இருக்கு. எட் ஸ்டோன் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஷவல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷவல் பாத்தீங்கன்னா இந்த பண்ணையில யாரோ மயக்க மாட்டாங்களா போய் பதப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இந்த கலர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கோழி பண்ணையில பாத்தீங்கன்னா ஷவல் இருக்கு. அப்படி ஷவல் இங்க இல்லைன்னா சூரியன்கார் ரூம்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல நெருப்பு நினைச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூம்ல இல்ல இங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு இடத்துல ஷவல் இருக்கும். ரெண்டுல எங்க ஷவல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷவல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு பசல்ல ஷவல் நம்ம கண்டிப்பா எடுப்போம். அதாவது கோழி ஃப்ரெண்ட்ஸ். அது பாத்தீங்கன்னா ஈவன் 2 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹரி பாத்தீங்களா மயங்கனவங்கள புதைக்கிறாங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நமக்கு எஸ் ஸ்டோன் கிடைச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அப்படியே போய் போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுல ஒரு சில நேரம் என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா என்ச்சி வந்துரும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம கோஸ் மோட்ல இருக்கறனால தெரியல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரீம் மோட்ல இருந்தாலும் வராது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஆனா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொன்னாங்க. அது உண்மையா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பொய்யான்னு எனக்கு தெரியாது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வராது. நம்ம ஹரி பாத்தீங்களா மயங்கி கிடக்காங்கன்னு சொல்றான். சிஸ்டர் கிளிக்கும் போட்டு நீங்க பாஸ்வேர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு துருசுல மாதிரி அப்புறம் ட்ரையாங்கிள் அப்புறம் 7 மிரர் இமேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல போட்டா அங்க நமக்கு சன்ஸ்டோன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சன்ஸ்டோன் போய் பார்க்கலாம். ஏய் ஈஸியா இருக்குடா மூணு ஸ்டோனுக்கு. நீ என்ன கஷ்டம்ங்கற? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அங்க ஈஸியா போய் கஷ்டம்னு சொல்றான் ஃப்ரெண்ட். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. நம்ம பைத்தியம் சட்டிக்காக லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் எங்க தரல. சிவாவா ஈஸின்னு இருக்காங்க. கிளாஸ் ரூம் போய் தரணும். ஆமா அது வேற இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு வர நான் பாத்தீங்கன்னா அங்க சிஸ்டர் ஏதோ பேரை பார்த்தேன். ஆனா கிளாஸ் ரூம் என்ன பேர் இருக்கு பாக்கலையே. கிளாஸ் ரூம் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் இருக்கிற கலர்ல தான் அந்த பேர் இருக்கிற கலர்ல தான் அந்த பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கும். ஐயோ ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாத்தே போய் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நைட் 11 மணிக்குல இந்த ஊர்ல தான் வருது. நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா கக்கூஸ்லாம் தலை ஊர்ற கக்கூஸ்னு பார்த்து ஃபோன் மேல வருது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒருவேளை ஃபோன்ல இருக்கிற கக்கூஸ் மேல நம்ம ஈக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்டி வந்து சூரிய காயிட்ட பிடிச்சு கொடுக்கறக்குள்ள இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆமா நாங்க பிளான் போட்டோம். நீ ஆல்ரெடி உடைய பிடிச்சு கொடுக்க என்ன ஹரி எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா வேணாமா? ஹரி எப்படி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? அப்புறம் எஸ்கேப் முடிச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அத 6 பார்ட் சொல்லி 6 பார்ட் முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சதுக்கு அப்புறம் சோலிய முடிச்சிடுவோம். 6 பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாப்போம். அதாவது அவ என்ன சொல்றதுன்னா சட்டியோட சோலிய முடிச்சிடுவோம். ஆமா கிளாஸ் ரூம் எங்க இருக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னடா சொன்னீங்க லூசு பையலா? இவான ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கா. அப்பப்ப அப்படின்ற அப்பப்ப சொன்னது சட்டிடா ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாய்ஸ்ல பேசுறாங்க. சொல்லி யோகோ கொண்டாடி வச்சிருக்கீங்க. சோ சட்டி சொன்னா இப்ப இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எப்படி சொன்ன
நீ மூடு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஜெயாஸ் கேபி கிட்ட ஒரு கேம் சேனல் வச்சிருக்கோம், அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்காக. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அது மட்டும் லைக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம், ஆனா வியூஸ் போயிருக்கு, ஆனா 3 லைக் தான் போட்டிருக்கீங்க. மறக்காம அந்த சேனலையும் போய் பாருங்க. அப்புறம் அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்கிங் டாம் வந்து இது பண்ணி வச்சிருக்கோம், அதை கண்டிப்பா போடுறோம். டாக்கிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தனியா இருப்பாங்க எல்லாரும், அந்த போட போறோம். அது ஃபுல்லா அதுல வரும். அப்புறம் 2 அதுல வரும். 1 வந்து இதுல முடிச்சனால நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் அதுல போடலாம். நெக்ஸ்ட் வந்து சூனியக்காரி கூட ஒரு பார்ட் ஏதாவது கூட அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இது காசு பண்ணிட்டோம். ஓகே ஆனா நம்ம வந்து கிளவி வந்து கண்டிப்பா இதுல போடலாம் முடிவு பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அது கிரானி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் தான் நினைக்கிறேன். ஐயோ என்ன வேற பேர் மாதிரி இருக்கு. சிஸ்டர் அல்போன்சோ சிஸ்டர் அல்போன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கலையே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பரமா படிடா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்ல போட்டு பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் திருசூலம் போடாம கடைசியில் ஏதோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திருசூலம், அடுத்து ட்ரையாங்கிள், அப்புறம் 7 வந்து மிரர் இமேஜில் மாதிரி தலைகீழ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் இப்போ கடைசியாக போட்டு பார்ப்போம். ஒரு காலம் ஆகி நம்பி பார்த்துட்டு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. நீங்கள் முதல்ல கரெக்டாக கிளாஸ் ரூம் பார்த்துட்டு போயிருங்க. என்னைய மாதிரி ஏதாவது இது பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வேற பரமா படிடா, பேர் கூட படிக்க தெரியலையேடா. ஏதோ ஒன்று எழுதிருக்காங்க, சொன்ன புரியல சரியா. நான் இப்போ ஹரிக்கு அந்த பாட்டை ரிவைஸ் பண்ணிடுறேன். பைத்தியம் பைத்தியம் வச்சுக்கோ ஹரி, நீ அதை சட்டிக்கு பைத்தியம் பட்டம் கட்டின மாதிரி உனக்கும் கட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து சூனியக்காரி வந்து நம்ம எதுவும் பண்ணாம இருந்திருக்கோம், அதுவே சந்தோஷம். நெக்ஸ்ட் பார்ட்ல சூனியக்காரி விடக்கூடாது. இப்ப நீங்களே இதை பண்ணுங்க. நான் இப்ப இவளோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தங்க காசு ஆட்டைய போட போறேன். யார் அது? சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது வந்து நம்ம சட்டிய ஹரி ஒரு காலத்துல திருடங்க, அப்போ வந்து நம்ம ஹரி வந்து தப்பிச்சு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், சீரியஸா இல்ல கேம்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சட்டத்துல பத்தி திருட போறா. ஓகே நமக்கு என்ன, பை பை போயிட்டு வாடி. திருட போறா. அவளை வந்து நான் சூனியக்காரியை நான் பிடிச்சு கொடுப்பேன், கண்டிப்பா விட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கதையை தேடுவோம். எதையாவது புக் போட்டு அதை அவங்க நேம் எழுதிச்சுன்னா சிஸ்டர் ஏதோ ALPOND அல்போன்சா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அல்போன்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க தெரியல. நான் கூட அத தான் அங்கேயே சொன்னீங்க. ஏதோ முகமது AR என்ன பேர் பாறா திருப்பி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். முகமது AR தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருந்துச்சு. வா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கையில ஒன்னத்தையும் காணோம். ஒரு 3 பேர் போச்சு வச்சிருக்காங்க ஒரே இதுல. ஒரே இதுல 3 பேர் போச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் ஒரு ஆளா வைக்கிறப்ப அதல 2 பேர்லாம் இருக்கானுங்க இதுல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுல மட்டும் 3 பேர் போச்சு. இதுலயும் பாருங்க 3 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் பார்த்தது இருக்கு. அடியில ஒருத்தன் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், காலனி இருந்தா பார்த்தேன் நானும். டேய் இதுலயே கொடுங்கடா. இதுல இருந்து மில்சியா போடா கரெக்ட்டா சிஸ்டர் எண்டா. சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தெரியுது சிஸ்டர் எண்டான்னு போட்டுருக்கு. அத கூட படிக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருக்க பதிலா வேற ஏதாவது படிக்க வச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் மேட்லின் இல்ல இது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இல்ல இது மேட்லின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்க பார்த்து அல்போன்ஸ் ஏதோ பார்த்தோம். சிஸ்டர் மேட்லின் தான போட்டுருந்துச்சு. இது மேட்லின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க நம்ம ALP சிஸ்டர் மேட்லின் சூனியக்காரி தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்க பார்த்தது அல்போன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பயப்படணும். டேய் அத சொல்லலடா. சிஸ்டர் மேட்லின் சூனியக்காரியோட பேரு தானடா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அவளோட உடம்பு இங்க இருக்கு, அவ ஆவி சுத்திட்டு இருக்கா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியா பாத்துடுவோம். பாத்தீங்கன்னா எள்ளு, அப்புறம் திருசூலம், அப்புறம் இன்னொன்று எள்ளு ஃப்ரெண்ட்ஸ். ஆவில இல்லடா மனுஷியா தான்டா இருக்கா. அதாவது வந்து அவங்க அவ பேர்ல இருக்கிற வேற யாராவது சிஸ்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல ஐஸ்கிரீம்ல வருவா நமக்கு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல 7, அப்புறம் திருசூலம் மாடி அதே இது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு விளையாடுறதுனால கொஞ்சம் அதாவது பாடி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வயிற்றுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பாஸ்வேர்டு வரல, வேற பேர் வரலாம். முதல்ல கிளாஸ் ரூம்ல பேரை பார்த்துட்டு அப்புறம் அங்க இருக்கிற தோண்டி பாஸ்வேர்டு பார்த்துட்டு அப்புறம் இங்கே போடுங்க. ஓகே அந்த பேர் தான் பார்த்து வந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு சன்ஸ்டோன் கிடைச்சிருச்சு. எப்படி இல்லையா? அதாவது அல்போன்சான்றத அலிபோன் படிச்சிருக்கியா. அதான் இவன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறப்ப நான் படிக்காம வேலையே வாங்கியிருக்கலாம் வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் சரியா போட்டே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம அரியை சேர்த்து சட்டி கூட அனுப்பிடுவோம். சரி ஹரி நீயும் கொஞ்ச நேரம் போய் திருடிட்டு வா. நார்ல அங்கே இருப்பேன். சட்டி எங்க இருக்க? ஐயா எங்கடி இருக்க?
என்ன ஃப்ரெண்ட்ஸ் கத்திட்டு இருக்க? நான் போய் பார்த்துட்டு போய் பாரு. என்னடா ஆச்சு? சூனியக்காரி அடி வாங்கிட்டு இருக்கா. வேலி அடி வாங்கிட்டு பட்டெக்ஸ்லாம் வாங்குறாளா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டு சீவார் வழியா கீழ வந்து நம்ம கூட வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செஞ்சிட்டி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நான் தொட்டே போக மாட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சூனியக்காரி சூப்பர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கா நம்ம சட்டிக்கு. அதுக்காவது ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் பீஸ் பண்ணி கிடைச்சிருச்சு. இப்போ 1 like is equal to என்னது சட்டி? 1 motivation. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் 1 like is equal to 1 சட்டிக்கு சூனியக்காரியோட அடி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கிட்டோம். 1 like is equal to 1 சூனியக்காரி அடி. அதனால வீடியோவை மறக்காம லைக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்க் பீஸ் எப்படி பார்த்தீங்க நம்ம எந்த ஈவில் நல்லண்டா 1 like is equal to 1 சூனியக்காரி அடி தான். ஏன்னா நம்ம சட்டியை வந்து சூனியக்காரி அடிக்கு பொளந்துட்டா. வெல் டன் சூனியக்காரி. உன்னை பார்த்தா கை கொடுக்கணும் முதல்ல. அதுக்காக எனைய போட்டு தள்ளிடுவா. அதனால வேணாம். நம்ம மாஸ்க் பீஸ் நம்ம ஹரிய விட்டு கை கொடுக்க சொல்லுமா? அவர பசங்க இல்ல சட்டியவே திட்டுறாருக்கு அனுப்புவோமா? அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 சட்டி அனுப்புவோம். சட்டி பாரியா இப்பயே ரெடி? சட்டி போயிட்டு ரெண்டு நகை சட்டை எடுத்துட்டு வாடி அக்கா வச்சுக்கிறேன். சரி ஆல்ரெடி எடுத்துட்டு வந்ததுல ஒண்ணாவது தாடி. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ பத்தி முடிய போகுது. இப்போ மாஸ்க் பீஸ் மாத்திட்டு அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்காக. அதாவது 1 like is equal to 1 இவ சூனியக்காரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கைல் பத்தி டர்ன் அப்புறம் பாப்போம். அடுத்த பார்ட்ல பாப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை. I love you all.